முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்பட்டன. இதனிடையே சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் சமயமணிவண்ணன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் சமத்துவ மக்கள் கட்சியை அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் இன்று பாஜகவுடன் இணைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், இது மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று விளக்கம் அளித்துள்ளார். இது ஒரு சிறந்த வழி, மக்கள் பணி நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நாம் எடுக்கப்பட்ட முயற்சி. சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்காச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். இதேபோல் சரத்குமாரை தமிழகத்திற்குள் அடைத்து வைக்க விரும்பவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால் சரத்குமார் அவர்களை நாங்கள் தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. இந்நிலையில் பாஜகவில் சேர தனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான் என்றும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ஒரு கட்சியில் இணையப் போவதாகவும் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் விளக்கம் அளித்துள்ளார். வரும் தேர்தலில் போட்டியிட எனக்கு ஒரு கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது உண்மைதான். ஆனால் எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியுடனும் இணைவதில் விருப்பமில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. எந்த கட்சியுடன் இணைய போகிறேன் என்ற தகவல் தேர்தல் முடிந்தவுடன் அறிவிப்பேன். இதனிடையே மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி இன்று சமர்ப்பித்தது. தரவுகளை வரும் 15ஆம் தேதிக்குள் தமது இணையதளத்தில் வெளியிட ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், திருப்பூர், நாகை தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தார். 2 தொகுதிகள், ஒன்று நாகப்பட்டினம், ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அதேபோல் மற்றொன்று திருப்பூர் தொகுதி. இந்த 2 தொகுதியிலுமே சென்ற முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதும் வெற்றி பெற்றதையும் அனைவரும் அறிவோம். அந்த அடிப்படையில் 2 தொகுதிகள், அதே தொகுதிகள் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரமேஷ், திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் மற்ற கட்சிகளுக்கான தொகுதிகள் எப்போது அறிவிக்கப்படும்? விவரங்கள் சொல்லுங்க. திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்று இன்று அடையாளம் காணப்பட்டுவிட்ட நிலையில் இதுவரை 5 கட்சிகளுக்கு மொத்தம் 8 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் மதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி என்ன என்றும், காங்கிரஸ் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகள் என்னென்ன என்றும் இன்னும் 2 நாட்களுக்குள் அடையாளம் காணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கோவை தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் கோவை மக்களவைத் தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.